எவ்வாடி எவ்வளோ கோப்பர் கத்திரிக்காய் எவ்வளோ பெருசுங்க. கார் வாஷ் பண்ணுறதுக்கு வாங்கினதுங்க மோட்ரு. ஃபஸ்ட்டு வேலை என்ன தெரியுமா? வினோவை போட்டு கொடுக்கறது. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் விளாக் தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தது, அக்கா உங்களுடைய ரொட்டீன் விளாக் போடுங்க, ஃபுல் டே ரொட்டீன் விளாக் போடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து மார்னிங் ரொட்டீன் விளாக் வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபுல் டே ரொட்டீன் விளாக் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அது நான் ஒரு நாள் வந்துட்டு கண்டிப்பாக எடுக்கிறேன். ஃபுல் டே வந்துட்டு சத்தியமா என்னால் முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலை ஆமா வீடியோ லென்த்தாக வர வேலையும் அதிகமாக வரும். காலையில வேலையே வந்துட்டு 4 வீடியோ ஷூட் பண்ணலாம், அந்த அளவுக்கு எனக்கு வேலை நடக்கும். ஸோ இன்னைக்கு ஈவினிங் விளாக்ல என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா அந்த விளாக்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேலை என்ன தெரியுமா? வினோவை போட்டு கொடுக்கறது. என்ன கவர்? ஆமாம், கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க. ஸோ கவர் வாங்கி போட்டுருங்க. மழையில் வந்துட்டு தண்ணி போட்டாலோ இது போட்டாலோ துரு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கவர் வாங்கி போட்டாச்சு. இங்கே ஃபுல் முன்னாடி ஆமாம் வாட்டர் ப்ரூஃப் முன்னாடி மூடிடும். துணி போட்டோமா அதனால ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். 2 நாளாக சரி மழை பெஞ்சிட்டு இருக்குது. என்ன சீட்டையே பேத்து தள்ளிடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு காத்தடிச்சு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்கே பாருங்க எப்படி போட்டு வச்சிருக்கான் பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் தான் க்ளீன் பண்ணுமா. கார் வாஷ் பண்ணுறதுக்கு வாங்கினதுங்க மோட்ரு. சூப்பராக இருக்குங்க. மோட்ரு நல்லா இருக்கு, அதை நீ பத்திரமா வச்சுக்கணும். அதில் தான் இருக்கு. மோட்ரு நல்லா தான் இருக்கும். வாங்கினதுல இருந்து இப்படி கடந்துச்சுன்னா 2 நாள் வாஷ் பண்ணிருக்கேன். ஆனா வந்துட்டு என்ன ஒரு கஷ்டம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார் கழுவ போறேன்னு சொல்லிட்டாலே எனக்கு இங்க வயிறுலாம் புளி கரைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு வரத்துக்கே காலையில 9 மணிக்கு போறான்னா மதியம் 2 மணிக்கு தான் வருவான். அவ்வளோ நேரம் காரை வாஷ் பண்ணிக்கிட்டு கிளீன் பண்ணிட்டு துடைச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நீட்டா இருக்கணும். ஆமா நீட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் 1 ஹவர்லயே வேலை முடிஞ்சிருது. அண்ணனும் தம்பியும் போனானோன்னா வச்சுங்களேன் ½ டே எடுத்துக்கிறாங்க. இந்த மோட்டரை வாங்கி வேலையை மிச்சம் பண்ணிட்டாங்க எல்லாமே. எனக்கு என்ன கவலைன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ நேரம் அவங்க தானே வாஷ் பண்ணுறாங்களா, உங்களுக்கு என்னக்கா கவலை அப்படின்னு கேட்பீங்க. நான் எதனால் கவலைப்படுறேன்னா, சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறேன் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு டென்ஷன். 10 மணிலேருந்து கத்தணும், சாப்பிட வாடா சாப்பிட வாடா சாப்பிட வாடான்னு. மதிய சாப்பாடுக்கு தான் வருவான். காலை சாப்பாடே மதியத்துக்கு தான் சாப்பிடுவான். அதனால தான் எனக்கு டென்ஷன் ஆகுது. இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம தனியாக அந்த பக்கெட்டில் போட்டு நம்ம எடுத்துக்கிறது. தண்ணி இந்த பம்பு ஏது அது வந்துட்டு இது அது பேர்னா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறது. இதில் தான் தண்ணி வரும். ஆமாம், அதில் நம்ம டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம அந்த ஓஸை வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு அடிக்கும் போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், ஃபிட் பண்ணி எப்படிலாம் அடிக்கிறாங்கிறத. வேணும்னா கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன் எப்படிங்கிறது. ஷாம்பு வேணும்னா அப்போ போய் எடுத்து குளிச்சிக்கலாமா? அவங்க குளிச்சுக்கிறதுக்கு வெள்ளையாயிடுவாங்களா? இருக்கிற முடியே 4 தான், அதுவும் கொட்டிடும். இதே வேற யாராவது இப்படி அலங்கோலம் படுத்தி வச்சிருந்தாங்கன்னா அத்தைக்கு நேரம் கோவம் வந்திருக்கும். இவன் பண்ணதுனால அது அப்படியே கிடக்குது எல்லாம் அலங்கோலமா. யாரு? நான் இதை ஆக்கணும்னா இதெல்லாம் இங்க பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகும். நான் எதுவுமே ஆர்டரே போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் வந்துட்டு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கினேங்க. வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் மழையில் இந்த கவர் ஆர்டர் பண்ணவே இல்லையா, மழையில் இங்கேருந்து அங்கே தள்ளி வைக்கிறது, அங்கேருந்து இங்கே தள்ளி வைக்கிறது, இதே போராட்டமாக இருந்தது. ஆர்டர் பண்ண கவர் எப்படா வரும்னு எதிர்பார்த்து நாங்கள் ஊருக்கு போன அன்னைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் போட்டு வச்சாச்சு. நேற்று மழை பெஞ்சதுக்கு நவுத்தவே இல்லை, அங்கே தான் இருந்துச்சு. நல்லா இருக்குது கவர், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. சுத்தமாக வந்துட்டு நாங்கள் வேரோட கட் பண்ணி விட்டுட்டோம். அப்படியே எப்படி தள்ளன்னு இது பண்ணியிருக்கு பாருங்க. துளுத்து வந்துருக்கு. ஐயோ இங்கெல்லாம் படர்ந்து கொட்டிடுச்சு, ஃபுல்லாக பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு வேரோட கட் பண்ணிட்டானா இப்போ தளர்ந்து வந்திருக்கு. ஆனால் வந்து பூச்சி இருக்கு பாருங்க, பூச்சி அங்கங்க இருக்கு. இதையும் கட் பண்ணிட்டேன், ரெண்டுத்தையுமே கட் பண்ணிடுச்சு. இது மட்டும் என்ன வேறு மாதிரி இங்கே பாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அங்கே வேறு விட்டு போயிடுவாரு போல இருக்கே கொடி. இது என்ன பண்ணணும் இன்னும், இந்த தூண் இருக்கு, இந்த தூண் இருக்குல்ல, இதுல இப்படி வந்தோன்னே இப்படி சுத்தி விட்டோம்னா வச்சுக்க, இப்படியே வளைஞ்சு போயிடும். ஆனா என்ன ஒண்ணு, பூச்சிகள்லாம் வர ஆரம்பிக்கும். பாரு முத்தி போயிட்டு பாரு. அப்பா 2 பேரும் பிடிங்கி இருக்கீங்களே.
சமைக்கலாமா? இவ்வளவு மொத்தத்துல இருக்கு. சமைக்கலாம். அப்ப சமைக்கிறது தாண்டா கீரை தண்டு. இல்ல இது ரொம்ப முத்திருச்சு. அது கேக்குறேன். நல்லா இருக்கும். அப்பா வருவாங்க. கீரை தண்டு எங்க பாரு. நல்ல கீரை தண்டு வரணும். கீரை கருவாடு போய் வாங்கிட்டு வரணும். வினோதான் காணாங்கத்த கருவாடு அந்த கருவாடு போட்டு வைங்கிறான். ஆனா கீரை தண்டு போட்டு வைக்கணும்னு தெரியல. எவ்வளவு பெருசா இருக்கு பாரு சித்து. நல்லா. இதெல்லாம் வந்து போடலாம். ஆனா இத போடுறதா கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். ஏன் அதுதான் செம டேஸ்ட். அதுதான் செம டேஸ்ட். இங்க பாரு. இந்தாண்ட இருக்குல சித்து. இது அது சின்ன கொண்டா இருக்கு. அது வளரட்டும். அது வளரட்டும். திவி உனக்கு என்ன கீரை பிடிக்கும்? பச்சை கீரையா? இது என்ன கீரை? இது சிகப்பு கீரை இல்ல தங்கம்? ஆனா கடைஞ்சாலும் இது நல்லா தான் இருக்கும். உடைச்சிருமா? அப்பா சரி வெயிட்டு. நான் சொன்னது. தூக்காவே. என்ன உடைக்கிற? வீணா போகுது? ஏன்? வீணா போதா? உடைச்சி தானே வைக்கணும். இந்தாங்க. உடைச்சி தானே வைக்கணும். இவர் இது நீங்க புறத பார்த்தா எனக்கு ஆசையா இருக்குது. இல்ல லெக் பீஸ் உடைக்கிற மாதிரி தானே இருக்கு. அங்க பாரு. அப்பா எம்மாடி ஐயோ. இதெல்லாம் வந்துட்டு இங்க பாருங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா? இது வந்துட்டு எல்லாமே விதை. இதுக்குள்ள இருக்கு விதை. விதை எடுக்கணும். இதை வந்துட்டு காய வச்சோம்னா விதை கொட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். அவரைக்காய். அவரைக்காவா? செடி அவரைக்காய். பந்தலே போடணும். பந்த போடணும்னு நினைக்கிறேன் சித்து. பந்தல்னா நேரம் கொடி போயிருக்கும். அவரைக்கான்னு நினைக்கிறேன். கொடினா நேரம் மேல போயிருக்குமே. பூவா பூத்துருக்கு. காய காய்க்க மாட்டேங்குது. இனிமேதான் காய்க்கும். இதுதான் இந்த வருது பாரு. இதுதான் காய். இந்த வருதுல இதுதான் காய் வரும்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய். அப்பா அதுக்குள்ள கத்திரிக்காய் இதை விட எல்லாம் பெருசாலாம் வந்திருக்கு. ஆமா இதுல இருக்கு நினைக்கிறேன். பெருசு இதுல இருக்கு. நிறைய இருக்கு. சீத்து இங்க பாருடி. ஏ நான் பார்க்கவே இல்ல. ஒண்ணுதான்டா அங்க உள்ளதானே பார்த்தேன். மாமா மட்டும் சொன்னாங்க கொடி தான் இருக்கு. இந்த பாரு கொடி தோ போயிட்டு இருக்கு பாரு. இது வந்துட்டு ஏன் வெண்டைக்காவை இப்படி முத்த விட்டுருக்கோம்னா விதைக்காக முத்த விட்டுருக்கோம். விதை அங்க பிஞ்சு ஒண்ணு வச்சிருக்கு. அதுல ஒண்ணு வச்சிருக்கு பாரு. இதோ காலைல கிட்ட எங்கடா காணோம்? இதோ காலையிலே வந்து ஆராய்ஞ்சிட்டு போயிட்டேன். அத நான் பார்க்கவே இல்லை. இததான் பாத்தியா? ஆமா ரால்வேரி எனக்கு ஒரு நாளைக்கு வச்சு கொடுக்கணும். இவ்வளவு பெருசா நான் எதிர்பார்க்கல. ஆனா இவ்வளவு பெருசா நான் எதிர்பார்க்கல. செம பெருசு. அங்க பாரு கத்திரிக்காவை. சும்மா ஆனா வந்து பாப்பாங்க கத்திரிக்காவை. பிச்சிடுங்க. இங்க ஒண்ணு பெருசா ஒண்ணு பார்த்தனே. எங்க இது? இதான். இதுதானே அது? வேற எல்லா இடத்துலயும் வேற கத்திரிக்காவா இருக்கு. பார்க்கணுமா? அங்க வந்து அப்படியே புஷ்ஷுன்னு கிளப்பணுமா? ஏன்டா உனக்கு இந்த வேலை சரி? இந்தா தங்க இதை அங்க போடுங்க. பாவ செடி. அதுக்கு ஏன் பாவ செடின்னு வச்சாங்கன்னு தெரியல. பாவமா சொல்றாங்களே அத்தை. பாவ செடியா? பாவற்காய் செடி. இதுவே இங்க ஒரு செடிக்கே இவ்வளவு வந்துட்டு அப்புறம் அங்க உள்ளதெல்லாம் மரவள்ளி கிழங்கு. காலையில என்ன பண்ணிட்டாங்க செடி இப்ப அன்னைக்கு ஆமா அன்னைக்கு புடுங்குனது செடி இருந்துச்சா அதை அப்படியே காய விட்டு கட் பண்ணி வச்சு அறுவடை பண்றதுக்காக வந்துட்டு பனம் பழம் வந்து பொறுக்கி போட்டுட்டு இருக்கோம். ஆமா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பொறுக்கி மாமா போகும்போதெல்லாம் 1-2 பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருமா. இதெல்லாம் பெருசெல்லாம் வந்துருக்கு. இதோட பெருசாலாம் வந்துருக்கு. நான் இப்ப பெருசு மட்டும் தான் பறிக்கிறேன். இங்க பாருங்க இந்த மாதிரி சின்ன கொண்டெல்லாம் பறிக்கவே இல்லை நானு. அதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை விட பெருசெல்லாம் பாத்துருக்கீங்க. நல்லா வளருது. நம்ம ஒரு நாள் இல்ல கத்திரிக்காய் பிசினஸ் பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேன். வேணும் ஃபுல்லா கத்திரிக்காய் போட்டு அத்தை டே நீ பாதி இப்பதான் இந்த சீசனுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அத்தை வந்து தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே சும்மாவே கொடுத்துட்டாங்க. இது நாங்க பாதி பறிக்கவே இல்லை. இது ஒரு 2 கிலோ இருக்கும். 2 கிலோக்கு மேல இருக்கும். 3 கிலோ இருக்கும். ஏன்னா ஒன்னொன்னு இவ்வளவு பெருசுக்கு இருந்தா அப்புறம் 3 கிலோ இல்லாம அதுல ஒரு 4 கிலோ இருக்கும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? அதான் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு வந்துட்டேன். இதை வச்சு என்னடி ஸ்நாக்ஸ் பண்ண போற? இன்னைக்கு வாழைப்பழம் பஜ்ஜி செய்ய போறியா?
வாழைப்பழம் போண்டா, இனிப்பு போண்டா. திவி வந்துட்டு சாப்பிடுவானா அந்த இனிப்பு போண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அதேதான் 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 ஓ அந்த கேரளாவுல சாப்பிட்டோமே. அதேதான். அது மாதிரிலாம் இருக்குமான்லாம் எனக்கு தெரியாது. என் ஸ்டைல்ல நான் எப்படி பண்றேனோ அப்படி இருக்கும். ஓ சரியா? உன்னோட இஷ்டத்துல பண்றா பாரு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அதுக்கு தான் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். திவி வாரத்துக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணணும்னு நினைச்சேன். பட் அவனே ஸ்கூல் விட்டு வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு இனிப்பு போனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த மேல உள்ள தோலை பிச்சு பிச்சு சாப்பிடுவான் அந்த கடையில இனிப்பு எல்லாம் போண்டா வாங்கி. யாருக்கு தான் பிடிக்காது. அந்த காலத்துல இனிப்பு போண்டானா உயிர் எல்லாருக்கும். ஆமா, எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. எனக்கு காரம் போண்டா தான் பிடிக்கும். அப்படியே காரமா எதுனாலும் நான் காரம் தான் சாப்பிடுவேன். இனிப்பேன்னு சுத்தமா பிடிக்காது. அப்புறம் இனிப்பு போண்டாக்கு இனிப்பு போடாமலடா. நாட்டு சக்கரை போட மாட்டியா? இல்ல இல்ல, சக்கரை போட்டு சக்கரையா? சீனி போட்டு பண்ணுவோம். ஒரு 4 ஏலக்காய் போட்டுப்போம். இதை ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சிக்கணும். இதை அரைச்சி எடுத்துக்கணுமா? அரைச்சி எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜீனியில் வந்துட்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுட்டோம். அடுத்தது வந்துட்டு வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அரைச்சி வச்சுப்போம். வாழைப்பழம். ஆமா, எனக்கு ஒரு டவுட்டு. இவ்வளோ சவுண்டாக இருக்கே, வயிற்றுல உள்ளதெல்லாம் எப்படி இருக்கும்? ஏதோ வெடி வெடிக்குதுன்னு நினச்சிக்குமோ? தெரியல வேற. எனக்கு மிக்ஸி அரைக்கும் போதெல்லாம் அது ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு. தேங்காய் அந்த குழம்பு வைக்கிறதான் தேங்காய் அரைக்கும்ல, அப்பெல்லாம் அந்த டவுட் வருது. என்ன அரைக்க மாட்டேங்க? அரைக்க மாட்டேன். அரைச்சிட்டா? அவ்வளோதான், அரைச்சிச்சு. நம்ம ஜீனி அரைச்சி வச்சோம்ல, அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிப்போம். கேட்பீங்க, அக்கா என்ன எதுக்குமே அளவு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, நான் கோதுமை மாவுல தான் வந்துட்டு இந்த போண்டா போட போறேன். ஸோ 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு மைதா ஜீனி. தான் போடுவாங்க. ஆமா, மைதா வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. யார் சொன்னா? ஜீனியே நல்லது கிடையாதுதான். இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். கோதுமை மாவுல தானே போடுறோம். கோதுமை மாவு தான் நல்லது. மைதா சாப்பிடக்கூடாது அதிகமா அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. கோதுமை மாவை கொஞ்சமா போட்டுப்போம் ஃபர்ஸ்ட். கொஞ்சமா ரவா கிறிஸ்பியா இருக்கும். அப்படியே கடிக்கும் போது ரவா கொஞ்சம் சேர்த்தாச்சு. கிறிஸ்பியானா மொறு மொறுன்னு அந்த ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆமா மேல. ஆமா, அதனால. அதுக்கப்புறம் கொஞ்சமா இனிப்புல எப்பயுமே சால்ட்டு சேர்க்கணும். அதனால கொஞ்சமா சால்ட்டு, கொஞ்சமா உப்புறத்துக்காக பேக்கிங் சோடா. தேவைன்னா போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமா நெய். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கணும். போண்டா போட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு பால் சூடு பண்ண போகிறேன். அப்படியே டீக்கு போண்டா. கிளைமேட் வேறு வந்துட்டு மழை வர மாதிரியே இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி டயத்துலலாம் இப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபஸ்ட்டு போண்டா. போண்டா மாதிரி தெரியலடி, வடை மாதிரி தெரியுதானே? இது ஏதோ ஒரு ரகம் மாதிரி இருக்குது. சீத்துவின் போண்டா. போண்டா கூட இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு நினைக்க தோணுது. நீ கை வச்சு மாவு பிசைஞ்ச பத்தியா, அதனால தான் இப்படி ஆயிட்டு. எவ்வாடி எவ்வளோ பாரு, கத்திரிக்காய் எவ்வளோ பெருசுங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான் கத்திரிக்காய் பார்த்து. திவி இங்க பத்தியா, கடையில கொடுக்கறதுக்கு போறாங்க. சாம்பார் வைக்கிறவாங்கல்ல இந்த ஹோட்டல்ல எல்லாம், ஸோ அதுக்காக கேட்டிருக்காங்க. இது எப்படியும் ஒரு 7 கிலோக்கு மேல இருக்கும் போல இருக்கு. என்ன ஒண்ணு, இதுல எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாதது. நம்ம வீட்டு தோட்டத்துல போட்டதுனால இதுல எதுவுமே கலக்கல, எதுவுமே இல்லை. டீ போடுற கேப்ல திவிக்கு வந்துட்டு டயர்டா இருக்குன்னு தூங்க போயிட்டாங்க. அவன் எழுந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு போண்டா கொடுக்கணும். இது வந்துட்டு நேந்திர பழத்துல போட்ட பச்சி. இந்தாங்க, டீ குடிச்சிட்டு சாப்பிடுவோம். உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடு. ஏதோ வேணுமோ போண்டா வேணுமா போண்டா இருக்குது, பச்சி வேணுமா பச்சி இருக்குது, டீ வேணுமா டீ இருக்குது. டீ டீ இந்தாங்க, காபி எல்லாமே இருக்குது. அடிச்சு நவுத்துங்க. டீ டீ காப்பிங்கிற நாங்கள் டீ குடிச்சாதாங்க அந்த நாளே வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமா போகும். ஆமா, நான் ஒரு டீ வெறியன். நேந்திர பழம், வாழைக்காய் கிடையாது, பழம். நேந்திர பழத்தில் செஞ்சது. அப்போ பச்சி பச்சி
எங்க போனானே தெரியல ஆடலாம். எப்படி இருக்கு? நீ சாப்பிடலையா? திரும்ப சாப்பிட்டான். எனக்கு ஒரு கொடு. அப்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். நேந்திரபால் பச்சி. டேஸ்டா இருக்கு. இனிக்குமா அப்படிதான்? ம்